Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிரசவத்திற்கு பிறகு மாதவிடாய் எந்த மாதத்துல வந்து வரும், எந்த மாதத்துல வந்தா நல்லது, தாய்ப்பால் கொடுக்கறவங்களுக்கு எப்ப வரும், தாய்ப்பால் கொடுக்காதவங்களுக்கு எப்ப வரும், பீரியட்ஸே வரலனா பிரெக்னென்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்கா, எப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா கவலை வந்துருங்க. பீரியட் எப்படா நமக்கு வரும் அப்படிங்கிற கவலையும் பயமும் வந்துடும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் பீரியட் வந்து ஆகலையே, அப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிருப்போமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து இருக்கும். இதுக்கான ரீசனை வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே பேபி பிறந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பீரியட் சரியாக வந்து வராது. அப்படி வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது ரெகுலராக இருக்காது. எதனால் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வர்றதில்லை, அப்படி வந்தாலும் இர்ரெகுலராக இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரீசன் நம்ம உடம்புல பேபி பிறந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உருவாகிற ஹார்மோன் தாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது உங்களுக்கு பிரெயினில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இது நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா எக்கை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி லெவலில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதனால கரெக்டான டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டை ரிலீஸ் ஆகாது. முட்டை கரெக்டான டைமுக்கு ரிலீஸ் ஆகாதனால பீரியட் சரியாக வந்து வராது. ஸோ அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாகும்போது தான் உங்களுக்கு வந்து முட்டை வந்து சரியான டைமுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே இந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் பீரியட் வந்து வரும். ஸோ என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வரதை தடுக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரஸ்ட் ஃபீடிங் தான். சிலரால் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலா மில்க் வந்து கொடுப்பாங்க. பீரியட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்து வந்துடும். ஏன்னா நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பாடியில் அந்த ஹார்மோன் வந்து சுரக்காது. ஸோ இந்த மாதிரி லேடிஸ்க்குலாம் 6 to 8 வீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து வந்துடும். பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வரும். எப்போ தான் பீரியட் வரும், பீரியட் எப்போ வர்றது நல்லதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு 1 மந்த்தில் கூட பீரியட்ஸ் வந்து வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த் ஆனதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து ரெகுலராகவே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசு, அதாவது குழந்தைக்கு 1.5 வயசு ஆனதுக்கப்புறம் 1.5 இயர் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் எப்போ ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு சில லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 or 3 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ நான் சரியாக வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து பண்ணலையா, என்னோட பாடியில் ஏதாவது கோளாரா அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். ஸோ இப்படிலாம் வந்து நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. உங்கள் உடம்புல அந்த ஹார்மோன் வந்து கரெக்டாக வந்து சுரக்க வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு பீரியட் வந்திருக்கலாம். இதனால் வந்து எனக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து நான் கரெக்டாக பண்ணலையோ, எனக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கரெக்டாக இல்லையோ, அதனால் எனக்கு பீரியட் வந்துருச்சோ அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு 3 பேபிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டு, அதாவது 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து பண்ணிட்டு தான் வந்து இருந்தேன். இதனால் பிரஸ்ட் ஃபீட் வந்து கம்மியாகுமோ அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேணாம். ஸோ என்னோட அனுபவத்தை தான் வந்து நான் சொல்கிறேன். உண்மையான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிரஸ்ட் ஃபீட் பண்ண ஒரு 6 மந்த்தாவது வந்து பார்த்திங்கன்னா பீரியட் தள்ளி போகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான விஷயம். ஆனால் எல்லாருக்கும் இது செட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ சீக்கிரம் வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே வந்து கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து வராது. இது நார்மலாக அப்நார்மலான்னு வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் வர வந்து எனக்கு வந்து பீரியட் வரலை அப்படிங்கிறது நார்மல் தான். ஆனால் அதுக்கு மேலே ஆகியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பீரியட் வரலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலான கொஞ்சம் விஷயந்தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஆயிடுச்சு, 1 மாதம் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா உடனே டாக்டருக்கு வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெகுலராக வந்து வராமல் இர்ரெகுலராக வந்து இருக்கலாம். அவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பீரியட் வர வந்து லேட் ஆகலாம். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட் எனக்கு வந்துருச்சு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லை, ரெகுலராக வந்து வர்றது கிடையாது, இர்ரெகுலராக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான விஷயந்தான், அப்நார்மல் வந்து கிடையாது. ஏன்னா பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நடக்குது. எப்போ நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வர ஆரம்பிச்சிடும்.
இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு பிறகு, அதாவது டெலிவரிக்கு பிறகு பீரியட்ஸ் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் அடுத்த 2லேருந்து 3 மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பீரியட் வந்து வரும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான விஷயம்தான். முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால எனக்கு வந்து பீரியட் வராது, ஸோ நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காண்டம் வந்து யூஸ் பண்ண வந்து மாட்டாங்க. இது தவறான விஷயங்க. ஏன்னா சைல்டு பர்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வீக்ஸில் இருந்தே உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குங்க. 90% உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தை பிறந்து 2லேருந்து 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்கள் உடம்பு நார்மல் ஆகிரும், இன்டர் கோர்ஸில் வந்து இருக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உரை அணிந்து கொள்வது ரொம்பவே வந்து நல்லது. சேஃப்டியாக வந்து இருந்துக்கோங்க. குழந்தைக்கு 1.5 மாதம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் போட போகும்போது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து சொல்லுவாங்க, அதாவது நர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ எந்த மாதிரி இருந்தால் நீங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு குழந்தைக்கு அப்படின்னாலே, உங்களுக்கு பீரியட் இன்னும் வரலை அப்படின்னாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சடனாக வெயிட் கெயின் வந்து நல்லா வந்து ஆகிட்டே வந்து இருக்குது, ரொம்ப வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னா, சீக்கிரமாகவே ரொம்ப வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு, ஆனால் இப்போது டேப்லெட் வந்து நான் வந்து போடுறதில்ல, அதனால் எனக்கு வந்து பீரியட் வந்து வரலை அப்படின்னா நீங்கள் டாக்டர் வந்து கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து இருக்குது எனக்கு, அதே சமயம் எனக்கு கட்டியாக வந்து வருது, வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஸ்பாட்டிங் இல்லைன்னா பீரியட் எனக்கு வர்றதே இல்லை, ஒரு 2 சொட்டு 3 சொட்டு இந்த மாதிரி தான் வந்து ஸ்பாட்டிங் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.